குருவின் கடாட்சம் கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாகவே மீனராசிக்காரங்க அப்படின்னாவே நட்பிற்கும் சரி பாசத்துக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா. நீங்கள் எல்லாருமே ஈஸியாக நம்புவீங்க. மனிதநேயம் ரொம்ப அதிகம். உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவானால் உடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது? குறிப்பாக இந்த சனி பேச்சுங்கிறது கும்பராசிலிருந்து உங்க ராசிக்கு வந்திருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2.5 வருஷத்துக்கு உங்க ராசியில் தான் இருக்க போறார் சனி பகவான். இதுல உங்க ராசியில உட்கார்ந்துக்கிட்டு, அதாவது மீன ராசியில உட்கார்ந்துக்கிட்டு 3ஆம் பார்வையால ரிஷபராசியும் 7ஆம் பார்வையால கன்னிராசியும் 10ஆம் பார்வையால தனுசு ராசியும் பார்க்கிறார். இதனால மீன ராசிக்கான சனி பேச்சு பலன் என்ன? சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அதற்கு தகுந்தாற் போல சனி பகவான் மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார்? இதுல முதல்ல உங்க ராசியினுடைய கிரக நிலையை பார்த்துருவோம். இது வரைக்கும் உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப விலகி ராசிக்கு வந்திருக்காரு. 3ஆம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால உங்களுடைய களத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த கெடுப்பாருன்னு சொல்லுவோம். அதே போல சனி பகவானுக்கு பார்வையால பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய இந்த ஸ்தானங்கள்லாம் கெடுக்குமா அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமா கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இவர் பலன் தரக்கூடிய வகையில தான், சாதகமான அமைப்புல தான் உட்கார்ந்துருக்கார். இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். சரளமான பண வரவால சந்தோஷம் அடைய போறீங்க. நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க. நண்பர்களும் சரி, உற்றார் உறவுக்காரங்களும் சரி, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மன நிறைவை கொடுக்க போறாங்க. உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. குடும்பத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்கும். மல்லை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். புதிய முதலீடுகள்ல தைரியத்தோட ஈடுபட போறீங்க. அதுலயுமே உடைய முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண போறீங்க. பழைய கடன்கள் வசூலாகும். உடைய எதிரிகளுடைய பலம் குறையும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தர்ம காரியங்கள்ல ஈடுபட போறீங்க. மன அழுத்தம் குறையுது. உடைய சிந்தனையில தெளிவு உண்டாகுது. அதே போல உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மையை அடைய போறீங்க. புதிய சொத்துக்களை வாங்க போறீங்க. ஆன்மீக பிரிவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய தோற்றத்துல பொலிவு மேம்படும். புத்திசாலித்தனமான நிறைய காரியங்களை சாதிக்க போறீங்க. புத்திசாலிகளுடைய நட்பை பெற போறீங்க. அது உங்களுக்கு பலன் கொடுக்கும், பலம் சேர்க்கும். மன உறுதி உண்டாகுது. கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி பிறக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்கும். தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போறீங்க. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. உங்களை பத்தி அவதூறா பேசினவங்க எல்லாம் உடைய திறமையை கண்டு, உங்களுடைய உண்மை நிலையை கண்டு வருந்தப்படுவாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்க நட்பு தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க. அதே போல பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்க போகுது. குறைந்த அளவு முதலீடுகளிலே அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தமான செயல் வடிவத்தை கொடுக்க போறீங்க. எதிரிகளுடைய தொல்லை இனி இருக்காது. உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த காலகட்டத்துல அந்த உடல் உபாதைகள் தீர போகுது. அதே போல கோர்ட்டு கேஸ் வீண் வழக்கல்ல மாட்டிட்டு இருந்தாக்கா அதுல இருந்து விடுபட போறீங்க. அலைச்சலோட நடந்துட்டு இருந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் இப்ப நல்லபடியா முடியும். வெளியில கொடுத்திருந்த படம் திரும்ப கைக்கு வந்து சேரும். நீங்க போறக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்க போகுது. சில மனசுக்கு விரும்பினபடியே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்க போறீங்க. அதே போல ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவுகள்லாம் இப்ப நனவாக போகுது. உங்களுடைய சமுதாய நட்பால கௌரவ குறைவு ஏற்படாம உயர்வு வந்து சேரும். இதோட இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் சொல்றேன். களவு போயிருந்த நீங்க தவற விட்ட பொருட்களா இருக்கட்டும், வாய்ப்புகளா இருக்கட்டும், இப்ப உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். உறுதி இல்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க, பிடிக்காத வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க அந்த வேலையில மாற்றம் வரும். ஒரு பிடிப்பு வரும். நீங்க நினைச்சது எல்லாமே மலமலன்னு நடக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீங்க பயந்துட்டு இருந்த விஷயம் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டு போயிடும். அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீரா இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அவங்களுடைய மரியாதைக்குரியவங்களாக நீங்க மாற போறீங்க. சக ஊழியர்கிட்ட நல்ல நட்பு தொடர்வதால உங்களுடைய வேலைகள்ல சிறப்பு உண்டு. குறித்த காலத்துக்குள்ள உங்களுடைய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க. உங்களுடைய திறமையை வேலையில காட்டி வாய்ப்புகளை மேம்படுத்திக்க போறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் பார்த்தாலையும் கூட பொறுமையா செயல்பட்டு அதை சமாளிக்க போறீங்க. உங்களுடைய சமயோகித புத்தியால பிரச்சனை தப்பித்து கொள்ள போறீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளை நாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல இனி சிரமம் இருக்காது. அதே போல அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கட்சிகிட்டையும் சரி, தொண்டர்கிட்டையும் சரி, நெருங்கியவங்கிட்டையும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க. உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. சமுதாயத்துல அந்தஸ்து உண்டாகுது. உங்களுடைய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு.
கலைத்துறைகளுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க. வருமானம் நல்லா இருக்கும். ரசிகர்கிட்ட உங்களுக்கு மேன்மை உண்டு. சக கலைஞர்களால் நன்மைகளை அடைய போறீங்க. புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து இன்பகரமான செய்திகள் உங்க காதுக்கு வந்து சேரும். கணவர்கிட்ட அனுசரிச்சு நடந்துப்பீங்க. கணவர்கிட்ட உங்களுடைய உறவு அப்படிங்கிறது வீண் வாக்குவாதத்தால இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மன சஞ்சலத்தை கொடுத்துருக்கும். அதுல இப்ப சரியாக போகுது. படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல வெற்றி வகை சூட போறீங்க. உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்கள்ல கவனமா இருங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுடைய எதிர்காலத்துக்கு கல்வி திட்டங்களுக்கு இப்போ அடித்தளம் அமைக்கும். இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஜென்ம சனி இல்லைங்களா? இந்த சனி பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு ஆன்மீக விஷயத்துல நாட்டத்தையும், இரக்கம், சட்ட திட்டங்கள்ல மதிப்பு, நாகரிகமான வாழ்க்கை, இப்படிதான் வாழணுங்கிற ஒரு பிடிப்பு, சமுதாயத்துல முன்னேறணுங்கிற அக்கறை, இது எல்லாத்தையுமே இன்னும் மேம்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 இருந்து 24/4/2028 வரைக்கும் ஜென்ம சனியா அமர்றார் சனி பகவான் இல்லையா? இருந்தாலும் கவலையே வேணாம், நல்லதையே செய்வார். அனுபவ அறிவால சாதிக்க போறீங்க. இதோட அவர் ஆட்சி பெற்று சுபத்தன்மையை அடையிறதுனால பணவரவை அதிகரிச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி பொறுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அதிக வட்டி கடன்ல ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. தடைப்பட்டிருந்த மகனுடைய கல்யாணமோ மகளுடைய கல்யாணமோ விரைவில் நடக்கும். அதே போல உடைய மகனுக்கோ மகளுக்கோ அயல்நாடு போகிறதுக்கான விசா கிடைக்கும். விஐபியுடைய நட்பால சில காரியங்களை சாதிக்க போறீங்க. புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஜென்ம சனியாக இருந்தாலும் உடல்நல கவனம் தேவை. மெடிக்கல் பாலிசிலாம் எடுத்துக்கிறது நல்லது. வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தா. அதே போல உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனஸ்தான அதிபதிமான குரு பகவான் பூரட்டாதியினுடைய சாரத்துல 6/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் சனி பகவான் போறாரு. அப்போ ஆரோக்கியத்துல அக்கறை ரொம்ப அவசியம். உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும். மேலும் சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரைக்கும் உத்திரட்டாதியில போறதுனால பணவரவும் செலவும் ஒருங்கே சேர்ந்து வரும். திடீர் பயணங்களும் கொஞ்சம் அலைச்சலும் கூட சேரும். அதே போல அவர் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கூடிய காலத்துல தாயார்கிட்ட மனஸ்தாபம் வரலாம். சமுதாயத்துல நல்ல வளர்ச்சிருக்கு. அதாவது உங்களுடைய தாயாருடைய மனஸ்தாபத்தை மட்டும் சம்பாதிக்க வேண்டாம். அதே போல சனி வக்ர நிலையில போகக்கூடிய நேரமான 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும், 28/7/2027 முதல் 13/12/2027 வரைக்கும் இந்த காலகட்டத்துல பிரபலமுடைய உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். இருந்தாலும் முன்கோபத்தை தவிர்த்துக்கணும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. பிரபலமுடைய உதவி கிடைக்கும். இதோட இந்த பயிற்சி காலகட்டத்துல சனி பகவான் உங்க ராசிக்கு 3, 7, 10ஆம் விட்ட பாக்குறாரு. இதனால வெளி வட்டாரத்துல கௌரவ பதவிகள் தேடி வரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்க போறீங்க. மனைவிக்கு கால் வலி கழுத்து வலிலாம் நீங்கும். சனி பகவான் உத்தியோகத்துல மரியாதை கொடுப்பாரு. சில சுய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதோட இந்த ராசி சேர்ந்த பெண்களுக்கு சேமிப்பை பயன்படுத்தி ஆபரணங்களை வாங்குவீங்க. பணிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மனபாரம் குறையும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். மகிழ்ச்சி மேம்படும். உறவுகள் மத்தியில அந்தஸ்து உயரும். இதுவே தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க தடாலடியாக சில மாற்றங்களை செய்வீங்க. பெரிய முதல்கள் வேணா சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. அதே நேரம் லாபம் அப்படிங்கிறது கணிசமா உயர ஆரம்பிக்கும். கூடுதலில் பங்குதாரருடைய தொந்தரவு குறையும். ஹோட்டல், கணினி, உதிரி பாகங்கள், இரும்பு, வாகனம், துணி வகையிலால லாபம் மேம்படுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதே நேரம் வேலைப்பளவும் கொஞ்சம் அதிகமாகும். கன்னித்துறை இருக்கவங்களுக்கு கூடுதலா நேரம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரி உங்களை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் நீங்க மேல் அதிகாரிகளை பத்தி ஏதாவது வீண் விமர்சனங்களை பேசுறதை தவிர்த்துக்கோங்க. உங்க கைவிட்டு போனா நீங்க இழந்த சலுகைகளை உத்தியோகத்துல மீண்டும் பெற போறீங்க. அதே போல கன்னித்துறை இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி மற்றும் வரியாதிபதியான சனி பகவான் இப்ப கோச்சாரத்துல ராசியில நின்று ஜென்ம சனியா பலன் தராரு இல்லையா? இது உங்களுக்கு 3ஆம் பார்வையால 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால 7ஆம் இடம் அப்படின்னா களத்திர ஸ்தானம், 10ஆம் பார்வை அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய சுப மற்றும் அசுப நிகழ்வுகளின் பெரும் பகுதியை 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களிலே நீங்க அனுபவிக்க முடியும். அப்படி பாக்குறப்ப சனி பகவான் உங்க ராசி கடக்கும் போது எந்த ராசியா இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முதல் சுற்றா இருந்தாலும் சரி சிறிய பாதிப்பை கொடுப்பாரு. 2ஆம் சுற்றா இருந்தா வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுத்துருவார். 3ஆம் சுற்றா இருந்துச்சுனாக்கா ஆரோக்கிய குறைபாடு வரும். ஸோ ஜென்ம சனி அப்படின்னாக்க இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கற்பனை குதிரை கட்டுக்கடங்காம ஓடும். அடங்காத எண்ணங்கள் அலைகளாக உங்களுடைய மனசை தடுமாற்றத்தை கொடுக்கும். சிறிய செயலை கூட கடுமையா போராடக்கூடிய வாய்ப்பும் வரும். திட்டமிட்டு செயலாற்றிட்டீங்க அப்படின்னா
கடைசி நேரத்தில் கூட அது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். திட்டம் போடலை அப்படின்னா அதுவும் உங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு காலை வாரி விட்டுரும். சுய கௌரவத்துக்கு கெட்ட பெயர் வராமல் நடந்துக்கோங்க. ஜென்ம சனியின் காலத்தில் பண மோசடி அதிகமாக வரும். அதனால் பண வரவு பல வழிகளில் வரும், பன்மடங்கு அதிகமாகும். ஆனால் இழப்பும் கூடவே சேர்ந்து வரும். ஆல்ரெடி நான் நிறைய பணத்தை இழந்துட்டேன், நம்பி நம்பி ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல அதீத கவனமாக செயல்படணும். அதுவும் குறிப்பாக நெருங்கிய உறவுக்காரங்கிட்ட அவசரத்துக்கு பணம் கொடுத்தா திரும்பி வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா மன கஷ்டம் அதிகமாகும். ஏலச்சீட்டு, நகைச்சீட்டு, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இது தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க பதவி உயர்வு கிடைக்கும். வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 2 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நபருடைய சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க வேலை செய்யற மாதிரி கூட நிலை கூட வரும். ஓய்வு பார்க்காம உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கேற்ற உயர்வு கட்டாயம் சனீஸ்வர பகவான் கொடுத்துவாரு. அதே போல தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவங்க மனசுல வஞ்சகம் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. பூர்வீக சொத்து இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும்னு இலவங்காத்த கிளியா நீங்க காத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதற்கு இப்போ வாய்ப்பு அதிகம். அதே போல உங்களை யாராவது புகழ் பாடுறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதே போல 9ஆம் அதிபதியுடைய தசை இப்போ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா புகழ் கொடி கட்டி பறக்கும். சினிமா கலைஞர்கள்லாம் பல மொழிகள் படங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து போட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான நேரம் இது. மக்கள் மனசுல இடம் பிடிப்பீங்க. அயராது உழைத்து வெற்றி காண போறீங்க. இதோட இந்த 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தை இவர் பார்க்கறதுனால இடம்பெயர்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் பரம்பரை நோயான சுகரு, ப்ரெஷரு, பிபி இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கணும். உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். இல்லைன்னா வாழ்நாள் முழுதும் மருந்து மாத்திரை கூட சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சரியான மருத்துவரை பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிக்கணும். காது வலி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. காது தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளும் வரும். தாண்டி உங்களுடைய திறமையும் பேச்சு சாதுரியமும் பல இடங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்கும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லையன்ற உணர்வு இத்தனால உங்களை தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். பயப்பட வேணாம். இதுல உங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. தினமும் திருக்கோளாறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. அப்படி எல்லாம் போன்ல பிளே பண்ணிட்டு நீங்க காதால கேளுங்க. அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்க. அதே போல மீனராசிக்காரங்க திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நலத்தீர்த்தத்துல நீராடி சனி பகவான வழிபாடு செய்யறது ஜென்ம சனியின் பாதிப்பு குறைக்கும். சனிக்கிழமையில மீன்களுக்கு பொரி அல்லது கோதுமை உருண்டை இதை போடுறதும், எறும்புகளுக்கு பச்சரிசி வைக்கிறதும் மிக சிறந்த பரிகாரம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானமா செயல்படுறது அவசியம். சனிக்கிழமைகளை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதும், முதியவர்களுக்கு உதவி செய்யறதும் உங்க வாழ்க்கையை வளமாக மாற்றும். அதே போல சிவபெருமானுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்வதும், கருவறையை வலம் வழிபாடு செய்யறதும் நன்மையை மேம்படுத்தும். ஸோ ஒட்டுமொத்தமாக மார்க் அடிப்படையில் பார்த்தோன்னாக்க 100க்கு ஒரு 70% சனி பகவான் நன்மையை தான் கொடுப்பாரு. ஒரு சில இடங்கள்ல ஆரோக்கியத்தில் கை வைப்பாரு. ஒரு சில இடங்கள்ல சின்ன விஷயத்துக்கே கொஞ்சம் போராடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவாரு. ஸோ நீங்க அலாட்டா இருந்துட்டா ஜென்ம சனியை நம்ம சமாளிச்சிட முடியும். மற்றபடி ஒரு மனுஷனுக்கு இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைனா பண பிரச்சனை, அது சரியாயிடும். நல்ல வரணாமையும், திருமண யோகம் இருக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு, தொழில் ஸ்தானமும் சிறப்பாக தான் இருக்கு. ஸோ தொழிலுக்கு காரணமான இவர் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அதுல இருக்கக்கூடிய தங்கு தடை பிரச்சனை, போட்டி, பொறாமை இதெல்லாம் நீங்க சமாளிக்கக்கூடிய வகையில உங்க சமயோகித புத்தி அதிகமா வேலை செய்யும். இதோட இந்த மீன ராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன், இந்த சனி பயிற்சி எப்படி பலன் கொடுக்குங்கிறத ஒரு 2 வரியில பார்த்துருவோம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போங்க, அது நல்லது. குழந்தைகள் பத்தின கவலை வரும், அவங்களுக்காக பாடுபடுவீங்க. திட்டமிட்டு செய்தா காரிய தடைகள் ஏற்படாது. எதிர்பாராத கொஞ்சம் செலவும் வரும், அதனால கையிருப்பை பார்த்துக்கோங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள் எந்த தடை தாமதங்கள் இப்ப மாறி உஷ்ணம் சம்பந்தமான நோய் வருங்க, அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வீண் பயம் வரும், அதுக்கு பெருசா இடம் கொடுக்காதீங்க. வழிபாடு உங்களுக்கு அந்த பயத்தை போக்கிடும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்ப அடைய போறீங்க. சில வீட்டை விட்டு வெளியூர்ல வெளிநாட்டுல தங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, அது உங்களுக்கு சுபம்தான். அடுத்து ரேவதி நட்சத்திரம். வீண் வழக்கு விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரும். சில வெளியூர் பயணம் போவீங்க. எதிர்பாலினம், அதாவது மீனராசி பெண்களாக இருக்க ஆண்கள்கிட்டயும், ஆண்களாக இருக்க பெண்கள் கிட்டயுமே பழகிறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதோட பைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா சிறப்பு. நவகிரக துதி சொல்றதும், சனிக்கிழமையில விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லை எடுத்து மாலையாக கட்டி அர்ப்பணித்து வணங்கி வர அனைத்து தடைகளும் உடைபடும். குறிப்பா
உங்களுக்கு மலையளவு கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல விலகும். அவ்வளவுதாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக சனி பகவான் உட்கார்ந்தாலும் உங்களுடைய குணம் இருக்கு இல்லையா, குருவுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இயற்கையாவே மற்றவங்களுக்கு வழி நடத்தக்கூடியது, மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாது, எல்லாத்துலயும் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பு செஞ்சா தலையில கொட்டுவார், தப்பு பண்ணல அப்படின்னாக்க விலகி நின்று உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். அவனுக்கு வரக்கூடியதை நான் தடுக்க மாட்டேன். அது போலதான். ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு மருந்தாக தான் வராரு. பயப்பட வேணாம், மகிழ்ச்சி தங்கும், வாழ்க்கை வளம் சேர்க்கும். நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்துங்க. எந்த ஒரு விஷயம் கவனமா இருங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி நீங்க இறங்கி வேலை செஞ்சா எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ, உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்படியான உயர்வை சனி பகவான் கொடுப்பார். பயப்பட வேணாம். சரிங்களா? நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.